நல்லா யோசிச்சு பாருங்க. செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். துப்புரவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். ஆசிரியர்கள், அலுவலர்கள் பெரும் எண்ணிக்கையில் உள்ளவர்கள் அந்த ஓய்வூதியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் கேட்பாரற்று இருக்கிறார்கள். போக்குவரத்து ஊழியர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல, இப்படி பட்டியல் போட்டால் எது முதன்மையான எதிரி? இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக. விஜயோடு வந்திருப்பவர்கள் எல்லாம் திரை கவர்ச்சியால் அவருடைய ரசிகர்களாக இருந்தவர்கள். விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த 10 விழுக்காட்டு என்ன செய்யலாம்? திரும்ப விஜய்ட்டு வரலாம். விஜயும் கூட மறைமுகமா சொல்றாரு, கத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் மறைமுகமா அங்க பஞ்சு வைக்கிறது, அந்த மாதிரி நிராகரிக்கிறது. அதுல இருந்து வெளிப்படையாக சீமான் பேரை சொல்லி நிராகரிக்கலே ஒழிய, விமர்சனம் பண்ணலே ஒழிய, எது முதன்மையான எதிரி? இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக. அப்ப இவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, களத்துல நாங்க தான் நிக்கிறோம்னா நாங்க போர்ஸா நிக்கிறோம், மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, எங்களுக்கு எதிரி திமுக தான். ஆனால் முக்கால்வாசி பேர், நான் சொன்ன மாதிரி 80 விழுக்காட்டுக்கு மேல அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள். நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் பேராசிரியர் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா களத்திலே இல்ல அப்படின்ற மாதிரி நான் மறைமுகமா தாக்கியிருக்காரு. களத்துல இருக்கவங்களை நான் பதில் சொல்லணுன்ற அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அவங்க தரப்புல என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில் களம் என்பது இன்றைக்கு தமிழக தேர்தல் களம். இதுல பிஜேபி என்பது மத்திய கட்சி, அவங்க பாராளுமன்றத்தில் தான் கவனம் செலுத்துவாங்க, அப்ப சட்டமன்றத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க என்கிற அடிப்படையில் அவர்கள் களத்தில் இல்லாதவர்கள் நிராகரிக்கிறார். அந்த மாதிரி ஒண்ணு. சீமான் அவர்கள் யாரோடையும் கூட்டணி சேர மாட்டான், தனியாத்தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் அவரை பத்தி கண்டுக்கிறாம ஒதுக்குறாங்க. அப்ப இவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, களத்துல நாங்க தான் நிக்கிறோம்னா நாங்க போர்ஸா நிக்கிறோம், மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை, எங்களுக்கு எதிரி திமுக தான். கொள்கை எதிரி பாஜக அது வெளியே நிக்குது. தமிழக அரசியலுக்குள்ள அவங்க ஒன்றும் வரல. தேர்தல் நிக்கலாம், 4 சீட்டு நிக்க ஜெயிக்கலாம், அல்லது 10 சீட்டு வாங்கலாம், அது வேற. ஆனா அவங்க இதுக்குள்ள என்ட்ராகிறது என்பது என்ன செய்யறதுக்காக? இன்னொரு கட்சியை ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்கான உதவி தான் அது. அதே போல இவங்க பாராளுமன்றத்துக்கு உதவி செய்வாங்க, இதுதான் ஒப்பந்தம். அந்த அடிப்படையில் விஜயனுடைய பார்வை, எங்களுக்கு திமுக அரசியல் எதிரியார்னா திமுக, அவர்களை எதிர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கம், அதுதான் எங்களுடைய களமாடுதல் அப்படிங்கிறாரு. அப்ப மற்றவங்க எல்லாம் களத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் நிராகரிக்கிறது என்பது ஒரு அரசியல் தான், முன்னெடுப்பு தான். ஏன்னா அதாவது ஒரு போர்ஸா பேசும் பொழுதுதான் எல்லாம் திரும்பி பார்ப்பான். சாதாரணமா நீங்க உங்களுடைய கருத்துக்களை வைக்கின்ற பொழுது, ஆரம்ப கட்டத்துல இருந்து இப்போ வரைக்குமே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்குனதுலதே இருக்கட்டும், இப்போ வரைக்கும் சீமானுக்கு ஏதாச்சும், சீமான் தான் இப்போ வரைக்கும் அவருக்கு விமர்சனம் செய்யறாரு, பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு, கேள்வி கேட்கிறாரு எல்லாமே. ஆனா அதுக்கு விமர்சனம் செய்யவோ இல்ல பதில் கொடுக்கவோ இதுவரை ஒண்ணுமே பண்ணலையே தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். சீமான் மட்டுமே தான் பேசிட்டு இருக்காரு. இல்ல அதுதான், அதாவது என்னன்னா, விஜயும் கூட மறைமுகமா சொல்றாரு, கத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் மறைமுகமா அங்க பஞ்சு வைக்கிறது, அந்த மாதிரி நிராகரிக்கிறது. அதுல இருந்து வெளிப்படையாக சீமான் பேரை சொல்லி நிராகரிக்கலே ஒழிய, விமர்சனம் பண்ணலே ஒழிய, ஆங்காங்கு சில விஷயங்கள் என்ன செய்யறாரு, அவர் முன் வைக்கிறாரு. சரியா? ஆனா கடந்து போன்னு நினைக்கிறார். ஏன்னா இவரை விமர்சனம் பண்ணி நம்ம என்ன ஆக போகுது, ஏன்னா இவரை விமர்சனம் பண்றதுனாலேயே நம்மளுடைய இதை எனர்ஜி வீணாக்க கூடாதுன்னு நினைக்கிறார். எது முதன்மையான எதிரி? இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக. அப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவுக்கு நேராக நம்ம முதல் போக்கு எடுத்தாத்தேன் மக்களால் நம்ம என்ன செய்வோம், ஏற்கப்படுவோம்ங்கிறது. விஜயனுடைய அந்த நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை மிகப்பெரிய பலவானாக கருதி கொள்கிறார். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம ஆட்சியை பிடிச்சிட முடியும்னு நம்புகிறார். அந்த நம்பிக்கையை மற்றவர்கள் ஊட்டுகிறார்கள், அதுதான் முக்கியமானது. கிராமத்துல சொல்லுவான், நினைப்புத்தான் பிழைப்பு கொடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுபோல இவர் சீமானை சாதாரணமாக நினைப்பது, மற்றவர்களை சாதாரணமாக துச்சமாக நினைப்பது, திமுக தான் எங்களுக்கு நேரடியான களத்திலே நாங்கள் சந்திக்கக்கூடிய எதிரி என்று சொல்லுவதெல்லாம், இவர் தன்னை மிகப்பெரிய சக்தியாக அல்லது பலமாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இவருக்கு ஆதரவு அளிப்பது போல இவராக கருதி கொண்டு தன்னை பலவானாக நினைப்பதனால் தான் இந்த வார்த்தைகள் வருகிறது. நம்ம இப்படியும் பார்க்கலாம்ல. இப்ப யங்ஸ்டர்ஸ் ஓட்டுன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பாதி வச்சிருக்காரு, யங்ஸ்டர்ஸ் சீமானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப தாவேகா தலைவர் வந்திருக்காரு, அவருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அவர் பக்கம் தான் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம அவரை போய் ஏதாச்சும் சொல்ல, அந்த நம்ம கிட்ட இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே மாறி அங்க போயிட்டு அந்த பயத்துல கூட ஒரு அமைதியா அப்படியே கண்டுக்காம போயிட்டு இருக்கலாம்ல. இல்ல, அதுதான் கிடையாது. ஏன்னா சீமானோடு நிற்கின்றவர்கள் பெரும்பாலும் கொள்கை புரிதலோடு இருப்பவர்கள். வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறோம். விஜயோடு வந்திருப்பவர்கள் எல்லாம் திரை கவர்ச்சியால் அவருடைய ரசிகர்களாக இருந்தவர்கள். ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இதுல ஒரு 10-20 விழுக்காடு இவருடைய ரசிகர்கள் கூட சீமானோடு இருந்திருக்கலாம். கொள்கை புரிதலோடு போயிருப்பாங்கன்னா மாற மாட்டாங்க.
ஆனால் கொள்கை புரிதலற்று ஒரு சீமானுடைய பேச்சு ஈடுபாடு, நல்லா பேசுறாரு, அருமையா சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த கவர்ச்சியில பின்னால ஒரு 10 விழுக்காட்டின் என்ன செய்யலாம், இவர்களுடைய ரசிகரா முன்னால் இருந்திருக்கலாம், விஜய் ரசிகரா முன்னால் இருந்திருக்கலாம். இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அந்த 10 விழுக்காட்டு என்ன செய்யலாம், திரும்ப விஜய்ட்டு வரலாம். ஆனால் 90 விழுக்காட்டினர் கொள்கை புரிதலோடு இணைந்த இளைஞர்கள் சீமானை விட்டு வரமாட்டாங்க. அந்த வாக்கு மையத்துல எப்படி நடக்கணும், எந்த மாதிரி எல்லாம் செயல்பாடு இருக்குங்கிறத ஏற்கனவே பயிற்சி எடுத்தவர்கள், அது ஒரு பலம் அவருக்கு. ஆனா இவங்களுக்கு அது கிடையாது. இந்த இளைஞர்களுக்கு விஜய்க்கு இப்போ தொண்டரா இருக்கவங்களும் முன்னாடி நம்ம அரசியல் கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் தான், வாக்காளர்கள் தான். இப்ப அவங்களுக்கு எப்படி அரசியல் தெரியாம இருக்கும்? அரசியல் இல்ல, நீங்க சொன்னது மாற்றம் வராதா? ஒரு புது கட்சியை நோக்கி தானே பயணம். நீங்க சொல்றது பெரும்பான்மையான இளைஞர்கள் போனாங்கன்னு சொன்னீங்களா, அந்த இளைஞர்களை தான் சொல்றேன். இளைஞர்கள் தான் பெரும்பாலும் போயிருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா, அந்த இளைஞர்களுக்கு, அந்த ரசிகர்களுக்கு சொல்றேன் நான். அதுக்கு மேல ஒரு 20 விழுக்காட்டினர் நீங்க சொன்ன மாதிரி இடைநிலை வயதை சேர்ந்தவர்கள் அங்க இருந்திருக்கலாம். அவர்களுக்கு ஓரளவு புரியல. ஏன்னா மாற்று கட்சியில் இப்ப உதாரணமா செங்கோட்டம் போயிருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு சில புரிதல் இருக்கலாம். அதே போல நாஞ்சில் சம்பத்து போயிருக்கான்னு வச்சுங்க, அவருக்கு சில புரிதல் இருக்கலாம். இது போல வேற கட்சியில இருந்து மாறி விஜய்கிட்ட போன சிலர் அந்த அனுபவத்தை பெற்றிருப்பார்கள். ஆனால் முக்கால்வாசி பேர், நான் சொன்ன மாதிரி 80 விழுக்காட்டுக்கு மேல அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள், ரசிக மனப்பான்மையில் இருந்தவர்கள் விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே முதன்னு வந்து இறங்குறாங்க. எதிர்நிலை ஓட்டு இருக்கிறது ஆளுங்கட்சி என்பதனால மக்களினுடைய அதிருப்தி இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். துப்புரவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். ஆசிரியர்கள், அலுவலர்கள், பெரும் எண்ணிக்கையில் உள்ளவர்கள் அந்த ஓய்வூதியத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் கேட்பாரற்று இருக்கிறார்கள். போக்குவரத்து ஊழியர்கள், ஒன்றல்ல இரண்டல்ல, இப்படி பட்டியல் போட்டால் மிகப்பெரிய போராட்டமானது 2016 இருந்தே பல வருஷமா தொடர்ந்துட்டே தானே சார் இருக்கு. இருக்கு, செவிலியர்கள் போராடிட்டு இருக்குமா, இருக்கு. நான் போராட்டம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் நீங்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீர்கள், இதான் கேள்வி. இதையெல்லாம் நான் உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லித்தானே வாக்கு கேட்டீங்க. அப்ப வாக்கு கேட்டு ஜெயித்த பின்னால் எதையுமே நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் கேட்பது உரிமை இருக்குல்ல. அதுக்கு முன்னால் இருக்கலாம். இப்ப ஜெயலலிதா காலத்திலேயோ அல்லது எடப்பாடியார் காலத்திலேயோ இந்த பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஆட்சி வீழ்த்துவதற்கு நீங்கள் வைக்கக்கூடிய இது என்ன, திட்டம் என்ன என்று கேட்டால் நாங்கள் இதெல்லாம் நிறைவேற்றோம்னு சொல்லி கொண்டு வந்தீங்க. மாதந்தோறும் மின் கட்டணத்தை எடுப்போம்னு சொன்னீங்க, இப்ப நிறைவேற்றல. நீட்டை காலி பண்ணிடுவோம் முத கையெழுத்து நீங்க, நடக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப இது போல சொல்லி டாஸ்மார்க்குக்காக எத்தனை பேர் போறான்னு உங்களுக்கு தெரியுமா? கனிமொழி அவர்கள் பேசினது உங்களுக்கு தெரியுமா? இந்த நாட்டில் விதையினுடைய எண்ணிக்கை பெருகி போச்சு, மதுதான் காரணம்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப குடும்பமே நின்று கருப்பு கொடியை கையில வச்சுக்கிட்டு மதுக்கடையை ஒழிப்போம் டாஸ்மார்க்கை ஒழிப்போம்னு போராடினாங்களா இல்லையா? அப்ப அப்படி போராடியவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னால என்ன செய்தார்கள்? படிப்படியாக இந்த மதுக்கடை எண்ணிக்கை குறைப்போம்னு சொன்னாங்க. குறைச்சிருக்காங்களா? குறைக்கலையே. ஆனா நாங்க அந்த பணியிடம்லாம் நீக்கிட்டோம், இப்போதைக்கு போதுமான அளவு எல்லாருமே இருக்காங்க, இதுக்கு மேல நம்மளால பண்ண முடியாதுன்ற அந்த அதுதான் தவறு. அப்ப இத யோசனை படியில நீங்க பேசிருக்கணும். இந்த முன் யோசனை இல்லாமல் நீங்கள் வாக்குறுதியை கொடுத்துட்டு இப்போ ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க, இது தப்பு. ஆட்சியில வந்துதான் 14,000 ரூபாய் இருந்ததா எங்க முதலமைச்சர் அவர்கள் 4,000 ஏத்தி இப்ப 18,000 ரூபாய் நாங்க ஊதியம் வழங்கி அவங்க எதிர்பார்க்கலாத. நீங்க சொன்னது என்ன, நிரந்தரமாக்குவோம்னு சொன்னீங்க, அதை செஞ்சீங்களா? நான் என்ன சொல்றேம்மா, ஒரு 4 ரூபாய் ஏற்றி கொடுத்துட்டீங்கன்னாங்கனால நீ கோரிக்கை என்ன வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. கோரிக்கை நிரந்தரமாக்கும்னு சொல்லியிருக்கீங்க, இப்ப 4,000 ரூபாய் ஏற்றி கொடுக்கும்னு சொல்றீங்க. அப்ப கோரிக்கை என்பது என்ன? நாங்க எதை நம்பணும்? அப்ப நம்பி நாங்க வாக்கு போட்டது இப்ப நம்பிக்கை துரோகம் பண்றீங்கன்னு சொல்றாங்க. அடிப்படை அதுதான். நீங்க இப்போ இலவச பேருந்து கொடுக்குறாங்க, அந்த பேருந்துடைய எண்ணிக்கை 50 பேருந்து ஓடிக்கிட்டு இருக்க, 500 ஓடுற இடத்துல வச்சுக்கோங்க. இது எப்படி சரியா இருக்க முடியும்? இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு முக்காவாசி பேருந்த வேற வகையில வண்ணம் திட்டிட்டு இந்த மகளிருக்கு மட்டும் இலவசம், அதாவது அது விடியல் பேருந்து என்று பேருந்துடைய எண்ணிக்கையை குறைச்சிட்டீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? திட்டம் போடுற மாதிரி போட்டு அதை குறைச்சு விட்டீங்கன்னா அது மறைமுகமான செய்யறது. நாங்க இலவச பேருந்து விட்டுருக்கோம்னு சொல்லலாம். அப்ப என்ன இருக்கு? இப்ப என்ன தாய்மாருடைய அத்தனை அங்கலாய்ப்பு என்னன்னா, நீங்க 1000 ரூபாய் மாதம் கொடுக்குற இலவசம் என்பது எங்க வீட்டுல எங்க ஆண்கள் குடிச்சிட்டு படாத பாடுபடுத்தி அத்தனை பொருளாதாரம் வீணா போயிருது. நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் வீணா போகுது. அப்ப என்ன செய்யறாங்க? இந்த டாஸ்மார்க்கை மூடுங்கன்றாங்க. அதுக்கே நீங்க செய்தி சேர்க்க மாட்டேங்க. அதை சொல்லுங்க. கலைஞருக்கு எல்லா இடத்துலயும் பேர் வைக்கிறீங்க, அவருக்கு பேனா செலவு வைக்கிறதுக்காக நாங்க எத்தனையோ கோடிகளை செலவழிப்போம்னு சொன்னீங்க. இது எப்படி உங்களால முடியுது?
மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்வதற்கு எங்களை நிதி இல்லைன்றீங்க. அப்ப அவருடைய தந்தையினுடைய நினைவுக்காக நீங்கள் அதை செய்யணும்னு சொல்றீங்கன்னா அது எப்படி பொருத்தமா இருக்கும்? அதனால இப்ப வரைக்குமே பல திட்டங்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. பெண்களுக்கா இருக்கட்டும் எல்லாமே செஞ்சுட்டு தானே சொல்றாங்க. அதாம்மா, திட்டங்கள் எல்லாம் உருவாக்குறாங்க, திட்டங்கள் உருவாவது போல உருவாக்குறாங்க. இது பூரா பட்டியலில் வருது, நேமாகத்த வருது. செயல்பாட்டுக்குள்ள என்ன சிக்கலை சந்திக்குதுன்னு பார்க்கணும்ல. நாங்க இப்ப அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எனக்கு ஓய்வூதியம் வேணும்னு கேட்கறாங்க. அதை நாங்க தர்றோம்னு நீங்க வாக்குறுதிப்பீங்க. அந்த கேள்விக்கு பதில் வேணும். நான் அதை செய்யறேன் சொல்றீங்க. நேரடியா நான் கேட்கிறேன், எனக்கான நிலையில நீ பதில் சொல்லு அப்படின்னா, இல்ல நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொன்னா அது எப்படி பொருத்தமா இருக்கும்? இதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்றீங்களா? மடை மாற்று வேலை, திசை திருப்புறது. நான் எனக்கு என்ன, நான் கொட்டுயிரும் குலையூருமா கிடைக்கிறேன். என்னை கொண்டு போய் என்ன செய்ய, நீ உயிரை காப்பாத்தாம நினைச்சிட, இந்த அவனுக்கு பாரு தாகத்துக்கு தண்ணி கொடுத்தேன், இவனுக்கு மோர் கொடுத்தேன், இந்த அவனுக்கு பயிற்சவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டேன் அப்படிங்கிற பட்டியலை காட்டுறீங்க. ஐயா, நீ தான் காப்பாத்துவோம்னு சொன்ன, வாக்குறுதி கொடுத்துருக்குற. அப்ப குற்றவரும் குலவரும் நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எங்களை காப்பாத்துற செயல்பாடை நீங்க விட்டுட்டு அதை செஞ்சு இதை செஞ்சோம்னு ஏன் சொல்றீங்க என்கிற கேள்வி அவங்ககிட்ட வருது. அதுக்கு பதில் வரணும்ல. இதோட எதிரொலியா நம்ம தேர்தல்ல ஏதாச்சும் நம்ம காணலாமா சார்? கண்டிப்பாக இருக்கும். அதைத்தான் என்ன செய்யறது, ஆளுங்கட்சிக்கு எதிரான மக்களுடைய மனநிலை எல்லா ஆட்சி காலங்கள்லயும் இருக்கும், எல்லா ஆட்சி காலங்கள்லயும் இருக்கும். இப்பொழுது கூடுதலாக இருப்பதாகத்தான் நமக்கு அறிய முடியுது. ஆனால் ஊடகங்களை தன்வயப்படுத்தி கொண்டு இந்த ஆளுங்கட்சி தனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கருத்து நிலையை உருவாக்க முயல்கிறார்கள், அல்லது எதிரான கருத்து நிலையை பரவவிடாமல் தடுக்க நினைக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு யூடியூப் என்கின்ற அந்த மக்களினுடைய ஊடகம் என்பது என்ன செய்கிறது, சமூக ஊடகம் மிகப்பெரிய அளவிலே விரிந்து விட்டது. எனவே ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை சாதாரணமாக இவங்க என்ன செய்ய கையை வச்சு தடுக்க முடியாது, அணை கட்டியே தடுக்க முடியாது. அவங்களுடைய என்ன செயல்பாடு அது நிச்சயமா மக்கள்கிட்ட எப்படி போய் சேரணும் அப்படி சேர்ந்துடும். அது நலத்திட்டமாக இருந்தால் நல்ல விதமாக இருக்கும். ஆனால் நலத்திட்டம்ங்கிற பேரில் அதாவது முக்கியமான விஷயங்களை பூரா கைவிட்டுட்டு சும்மா சாதாரணமானதை தொட்டு எண்ணிக்கையை காட்டினாங்கன்னா அதுவும் தெரிஞ்சிடும். எப்படினாலும் அது தெரியாமல் போகாது. ஏன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலையில் மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க, கொண்டு போய் சேர்க்கக்கூடிய களங்களும் அதிகமாக இருக்கிறது. இந்த சமூக ஊடகத்தில் அவர்களுக்கு ஆளுங்கட்சிக்கு அஞ்சியோ அல்லது விலை போயோ எத்தனையோ விஷயங்களை மறைச்சிருக்கலாம், அல்லது அவங்க விரும்புறபடி மாற்றி சொல்லியிருக்கலாம். அதையும் தாண்டி நிச்சயமாக மக்கள் படுகின்ற கஷ்டம், அல்லது அரசு ஊழியர்கள், இந்த மாதிரியான துப்புரவு பணியாளர்கள், இவர்களுடைய நிலையெல்லாம் நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அது வெளியே வரத்தான் செய்யும். எனவே ஆற்றாது அழுத கண்ணீர், திருக்குறள் சொல்வான், ஆற்றாது அழுத கண்ணீர். அதாவது எதுவுமே செய்ய முடியாம தடுமாறி நிற்கிறாங்க, அவங்களுடைய கண்ணு எவ்வளவு பெரிய ஆளை என்ன செய்ய, அது கூட்டமாக மாறிவிடுங்கிறான். அதுதான் யமன். ஒரு ஆளுங்கட்சிக்கு, ஒரு அரசனுக்கு யமனாக இருப்பது ஆற்றாமையினால் ஒரு எளிய மக்கள் அழுகின்ற கண்ணீர் தாங்கிறான். அந்த கண்ணீருக்கு இப்போ துப்புரவு தொழிலாளர் இல்லைன்னா இந்த நாடு என்னமாகும்? கற்பனை பண்ணுங்கம்மா, நாரி போகாதா? சிங்கார சென்னை எப்படிமா ஆகும்? இதன் வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்களும் அந்த கூட்டம், ஆலோசனை கூட்டம் முடிந்து கூட்டணி யார் கூட வைக்கலாம்ன்ற அந்த ஆப்ஷனும் வெளியிட்டிருக்காங்க. திமுகவா தாவேக்கவா? ஏன்னா இபிஎஸ் தோற்கடிக்கிறது தான் என்னோட குறிக்கோள் அப்படின்றதையும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ இபிஎஸ் தோற்கடிக்கிறதுக்காக அவர் வெளியே கூட்டணி வச்சுனா அப்ப இதை எப்படி பார்க்கலாம்? நம்ம அந்த அதிமுக பயணித்த ஒருவர் அந்த அதிமுக இருக்கவரையே தோற்கடிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட வெளியே வந்திருக்காரு. அவர் கொள்கையோட வெளியே வந்தாரு, அதான் நகைச்சுவை. ஏன்னா அவருக்கு உண்மையிலேயே எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களுடைய பற்று இருந்து அண்ணாந்தா என்கிற கட்சியினுடைய கொள்கையை புரிந்து அதுல பற்று வைத்திருப்பாரானால் அவர் இந்த நிலைப்பாடு எடுக்க மாட்டார். எனவே இது சுயநலம். அவரிடம் பெரிய மக்கள் செல்வாக்கு இல்லை என்பது உலகத்திற்கு தெரியும். கூட இருப்ப பயணிக்கின்றவர்கள் ஒரு சிலர், அது அவரிடம் இருக்கக்கூடிய காசுக்காக சிலர், வெகு சிலர் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியாது, இது எல்லோருக்கும் தெரியும். அப்ப இல்ல, எங்க போனாலும் சரி, எங்க போனாலும் சரி அந்த செல்வாக்கு இருக்காது. ஏனென்றால் எதுவாக இருந்தாலும் சரி, இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு காத்தடிக்கின்ற பொழுது ஒரு சாதாரண ஒரு குப்பை கூட என்ன செய்யும், கோபுரத்துல ஒட்டிக்கிறோம். நான் கடவுளோட மேலானவன்னு சொன்னா சரியா? சொல்லுங்க. கோபுரத்துக்கு மேலதான் போய் ஒட்டி இருக்கு, அப்ப கடவுளோட மேலானதா? கிடையாது. சந்தர்ப்பவசத்தால் என்ன செய்ய, அவர் 3 முறை முதல்வர் ஆனாரு. ஆனால் அவர் தனிப்பட்ட செயல்பாட்டுல அல்லது சிந்தனையில ஏதாவது ஒரு மிகப்பெரிய இது இருக்கா? கிடையாது. ஒரு பொம்மையை போல அவர் இருந்தாங்க, மாற்றுக்கு உட்கார வச்சாங்க, எந்திக்கணும் எந்திரிச்சிட்டாரு, உட்கார வச்சாரு உட்கார்ந்தாரு. அவருடைய சிந்தனையும் செயல்பாடுல இருந்து இங்க வெளிப்பட்டுச்சு, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அது மட்டும் இல்ல, ஒரு கட்சியை கட்டி காப்பாற்றக்கூடிய அந்த தலைமைத்துவம் அவர்கிட்ட கிடையாது. சசிகலா அவர்கள் முதலமைச்சராக ஆகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது தர்மயுத்தம் பண்ணாரு.
பண்ணும் பொழுது என்ன செஞ்சாரு, அவங்களால பண்ண முடியல, அது எடப்பாடியை வந்து உள்ள கொண்டு வந்தாங்க. எடப்பாடியை சும்மா கொண்டு வருவாங்களா? எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருக்கின்ற பொழுது இவரை ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க சொல்லுங்க? ஏற்கனவே 3 முறை முதல்வராக இருந்தவரை ஏன் நிராகரிக்கிறாங்க சொல்லுங்க? அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய தகுதி இன்மையும் அவங்களுக்கு தெரியுது, இல்லது தெரியுது. அதே போல எடப்பாடியினுடைய தலைமை பண்பு எப்படின்னா, அவர் எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய பண்பு அவருக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, அவரால் பொருளாதார தேவைகளையும் நிறைவு செய்வார். அது முக்கியமானது. பொருளாதார கட்சியினுடைய பொருளாதார தேவைகளுக்கும் நிறைவு செய்வார் என்கிற கணக்கு போட்டு தான் அவரை முன்னால் கொண்டு வந்தாங்க. அதான் முக்கியமானது. இவங்க அப்புறம் தண்டிக்கப்பட்டார்கள், உள்ள போயிட்டாங்க. திரும்ப வந்த பின்னால அந்த காட்சிகள் மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இன்றைக்கு இவரை பொறுத்தளவில் பன்னீர்செல்வத்தை பொறுத்தளவு எதுவுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்க போனாலும் மதிப்பை பெற மாட்டார். அங்க போனாலும் இப்ப இருக்க மாதிரியே தான், இப்ப இருக்கிறத விட அதிகம் தான் படுவார். யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா காசுக்காக மதிப்பதாக இருந்தால் ஒரு செலவழிக்கக்கூடியவராக இருக்கணும். டிடிவி தினகரன் அவர்களும் வந்து ஒரு அதிருப்தியில தான் இருக்காரு. தொடர்ந்து எடப்பாடி அவர் தனி கட்சி ஆரம்பிச்சாருமா. சீச்சி, இந்த படம் புளிக்கும்னு போன நரிக்கதை தெரியுமா? என்ன அர்த்தம்? தவி பாக்குது, திராட்சை பழத்தை கவ முடியல, கடைசியில் சோர்ந்து போச்சு. இப்ப என்ன சொல்லுது? சீச்சி, இந்த படம் புளிக்கும்னு போகுது. அப்ப அதனுடைய பொருள் என்ன? அதுதான், அவரால் அந்த கட்சியை கைப்பற்ற முடியல. எல்லாரும் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, சட்டப்படி கேஸ் போடுறாங்க, வழக்கு போட்டாங்க, எல்லாம் நடந்தது. எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, பஞ்சாயத்து பண்ணாங்க, பிஜேபியோட கொண்டு வந்து பேசுங்க, எங்களை இணைச்சு விடுங்க, எங்களை சேர்த்து விடுங்க, எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டாங்க. இப்ப வரை வழக்கு இருக்கிறது. அது அல்ல, கட்சியை கைப்பற்ற முடியவில்லைங்கிறது அதனுடைய பொருள். கட்சியை கைப்பற்ற முடியவில்லையே. நம்ம ஜெயலலிதா காலத்துல எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தோம், எவ்வளவு அதிகாரத்தை நம்ம கையில வச்சிருந்தோம். எடப்பாடி அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினதே அதாம்மா, அதைத்தான் சொல்றேன். அப்படியெல்லாம் இருந்தோம். இன்னைக்கு நமக்கு எந்த என்ன காரணம்? என்ன? அவர்கள் செய்த தவறுகள், அவர்கள் பெற்ற வழக்குகள், அவர்கள் காத்திருக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாம் இருக்கு, வரிசையா இருக்கு. அதனால அவங்களால ஒன்றும் பேச முடியல. நான் அப்பளுக்கு இல்லாதவனா நீ பொங்கி எழுந்திருக்கலாம், போராடிக்கலாம், எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா இவர்கள் அந்த மாதிரி முன்னெடுத்தால் யாருமே ஆதரவு தரமாட்டாங்க. உட்கட்சிக்குள்ளே இவ்வளவு எதிரிகள் மாதிரி உருவாக்கி இருக்காங்களே, உட்கட்சியில இருந்த ஆட்களே வந்து நான் வந்து அதுதான்மா, அதுதான் அது வந்து அவருடைய பலமா மாறும். 2026 நல்லா புரிஞ்சுக்கங்க, அது அவருடைய பலமா மாறும், இபிஎஸ்னுடைய பலமா மாறும் எடப்பாடிக்கு. ஏன் தெரியுமா? அவரை தோற்கடிப்பேன் என்று சொல்லுகின்றவர்களாம் யாரு என்று பார்த்தால் தவறு செய்தவர்கள், ஊழலுக்காக குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், ஜெயலலிதா அம்மையாரால் தண்டிக்கப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. தொண்டர்களுடைய நலனை பெரிதுபடுத்தாமல் சுயநலமாக இருந்தவர்கள். இதுதான் இவர்களை பற்றி அடையாளம். அப்ப இடையில வந்த இடைத்தேர்தல கூட பம்பரமாக பணி செய்தவர் யாரு? எடப்பாடியார். இந்த பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த விதமான செயல்பாடும் காட்டல. தென் மாநிலங்கள் எல்லாம் இவர்களுடைய கையில ஒப்படைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்கான பங்களிப்பை அந்த செயல்பாடை முழுமையாக செய்ய முடியாதனால எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. இது அண்ணாங்க தொண்டர்களுக்கு முழுமையாக தெரிஞ்சு போச்சு. பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன செய்யல, எந்த வகையிலும் செயலற்றவராக இருக்கிறார். அண்ணாங்களுடைய வளர்ச்சிக்கோ அல்லது வந்து ஆக்கப்பூர்வமான பணிகளை அவரால் செய்ய முடியல, காசும் செலவழிக்க மாட்டேங்கிறாருங்கிறது தான் குற்றச்சாட்டு. ஆனா எடப்பாடியார் அப்படி இல்லை, பொம்பரமா சொல்லுகிறார். வயதையும் தாண்டி அவர் பயணிக்கிறாரு, பிரச்சாரம் பண்றாரு, தொண்டர்களை சந்திக்கிறாரு, தொண்டர்களுக்கான தேவைகளை அறிந்து செய்கிறாரு, தொண்டர்களுக்கு ஒரு சிக்கல் வந்தால் அதை குரல் கொடுக்கிறாரு. இவைதான் தலைமைக்கான அடையாளம். எனவே அவர் பலப்பட்டது இவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக ஆகிவிட்டது. இவர்கள் எத்தனை பேர் சொல்லி நாங்கள் அவரை வந்து காலி பண்ணுறதுக்கு தான், தோக்கடிப்பு தான் நாங்கள் முயற்சி பண்ணோம்னா, சொல்றவங்களுடைய தகுதி என்பது அவரை மேலும் பலப்படுத்துமே ஒழிய இவர்களால் அதை செய்யவே முடியாது. இந்த மாதிரி அதிமுகல இருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள், வெளியே விலக்கப்பட்டவர்கள்லாம் வந்து தாவேக்கால போய் சேர்றாங்களே, இப்போ அது தாவேக்காவுக்கு வந்து பலமா பார்க்கலாமா இல்ல பலவீனமா? பலவீனம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்பொழுது வேண்டுமானால் பலம் போல தெரியலாம். யாருக்கு? விஜயனுடைய தாவேக்காவுக்கு வருகின்றவர்களா வரனா, அயக்கியனும் ஊழல் செய்தவனும் கொள்ளையடிச்சவனும் வந்து சேர்றான், அவங்களையெல்லாம் வரவேற்று வரை சேர்றேன். அதைத்தான் சொல்லு. இப்ப தூய சக்தி சொன்ன நாக்கு நாளைக்கு இவர்களெல்லாம் உங்களோட வந்து சேர்ந்துட்டாங்களே, இப்பொழுதும் அதே தூய சக்தியான்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்வார்? இவர் என்ன நெருப்பா? வந்தது பூராமே தூய்மையாகுவதற்கு சாக்கடைகள் பூரா நல்ல தண்ணியில் வந்து கலக்குன்னு வச்சுங்க. நேத்து நீ நல்ல தண்ணி தான், இன்னைக்கு சாக்கடை பூரா வந்து கலந்து போச்சு. இப்ப இந்த இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு கேட்டா பதில் சொல்லணும்ல. ஆனா அது அவர் வந்து நம்ம கட்சி வந்து இன்னும் மேம்படுத்திட்டோம், உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்ற ஒரு அதான் தவறு, அதுதான் தவறு. அவர் வந்து வடிகட்டணும்.
இவர்கள் பொதுமக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஊழலுக்கு தண்டிக்கப்பட்டவர்கள், இவர்கள் மக்களுடைய இதை அதிருப்தி சந்தித்தவர்கள் என்ற அடையாளம் கண்டு அவர்களை சேர்க்காமல் தவிர்த்தால் தாவேகா பிழைக்கும். ஆனாலும் இன்னும் கட்சி ரீதியா யாரும் கூட்டணிக்கு பேசல சார். இந்த மாதிரி வெளியே போடுவங்க, எக்ஸ்பைரி ஆனவங்க அந்த ஆமா. மாதிரி இப்ப உதாரணமா கட்சியில இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, கூட்டணி வச்சுக்கலாம்னு பேச, ஆமா, தேமுதிக எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரேமலதாவுடைய இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது பாமக எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்படிப்பட்ட இந்த உதிரியா இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனையுமே அவர்களுடைய எதிர்பார்ப்பு வேற. தேர்தல் என்றாலே ஒரு கணிசமான பணம் கைமாறும், எண்ணிக்கை, தொகுதி எண்ணிக்கை, அதுக்கடுத்து வெற்றி தோல்வி என்பது அதுக்கு அடுத்து. அப்ப இதற்கு அதிகாரத்தில் பங்கு தருவேன் என்று சொன்ன விஜய் அவர்கள், நீங்கள் வந்தால் உங்களுக்கான செலவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் இனி யாரும் அவரோட கட்சி சேர்ந்திருக்கும். ஒரு 1-2 கட்சிகளாவது போய் சேர்ந்திருக்கும். அது தெரியாதனால அவர்கள் தயக்கத்தில் இருக்கிறாங்க. அதுதான் இவ்வளவு தேர்தலையும். இப்ப கூட சமீபத்தில் பாலபாரதி அவங்க சொன்னாங்க, நாங்கெல்லாம் இப்ப தேர்தலுக்காக காசு வாங்கல அப்படின்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏற்கனவே 15 கோடி 10 கோடின்னு வாங்கியிருந்தாங்க தேர்தல் செலவுக்காக. அதை வெளியே சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க அந்த பொது உடைமை கட்சியினுடைய அந்த பேருக்கு கலங்க விட்டது. ஏன்னா அந்த கட்சி அப்பளுக்கு இல்லாத கட்சின்னு பேர் வாங்கினது, முழுக்க முழுக்க உண்டியல் கூலிக்கே கட்சி நடத்தினது, கொள்கை கோட்பாடு உறுதிப்பட்ட கட்சி. இடையில உள்ள சில கம்யூனிஸ்ட் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் என்ன செஞ்சிட்டாங்க, அதிமுக கம்யூனிஸ்ட் போலையும் திமுக கம்யூனிஸ்ட் போலையும் தங்களுடைய செயல்பாடை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுடைய செல்வாக்கு பூரா போச்சு. இப்ப என்ன செய்யணும், இந்த 15 கோடி 10 கோடி வாங்கினதில்ல, அவங்களுடைய ஒட்டுமொத்த இதையும் சரிஞ்சு போச்சு. இப்ப அவர்கள் பேருக்குத்தான் இருக்கிறார்கள். எனவே அந்த வகையில திரும்பவும் இந்த மாதிரி நம்மளுக்கு பேச்ச வரக்கூடாது, நாங்க இப்ப எல்லாம் காசு வாங்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பாரதிக்கு அது தெரியுமா தெரியான்னு தெரியாது. காசு வாங்காம யாருமே இன்னைக்கு தேர்தலை சந்திக்க முடியாது. இதான் நிலைப்பாடு. இந்த செயல்பாடுகள்லாம் 2026 தேர்தலில் எப்படி போகுது அப்படின்றது, 2026 தேர்தலில் எப்படி போகுது? ஆமா, நிச்சயமாக இது இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். சீமானுக்கும் முக்கியமான தேர்தல். ஏனென்றால் ஏற்கனவே இருந்த வாக்கு சதவீதத்தை விட 1 விழுக்காடாவது உயரணும். அதுதான் அவருக்கான அந்த அரசியலுக்கான அங்கீகாரம். ரைட்டா? விஜய் பெரிய எதிர்பார்ப்போடு அணிதிரண்ட அவர்கள் இந்த தேர்தலில் அவருடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு போகும். 2. 3வது, திமுகவுடைய இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குளறுபடிகளினால் மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த நிலையில அவர்களுக்கு எந்த அளவுக்கு அதிருப்தி வாக்குகள் குறையுதுன்னு சொல்லி நம்மளால கணிக்க முடியும். அது ஒரு நிலைப்பாடு. 3வது, பிஜேபி அதிமுக எல்லாம் சேர்ந்து மற்ற வரக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய அந்த எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அந்த பலம் உண்டாகும். இதுல எங்க போகணும்னு தெரியாம தடுமாறி இருக்காங்க இல்லையா? இப்ப உதாரணமா இப்ப தினகரன் எடுத்துக்கிறோங்க, அவருக்கு எங்க போகணும் தெரியல. ஏன்னா அதிமுக போக மாட்டோங்கிறாரு, விஜய்கிட்ட கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அது எப்படி போனது முடிவெடுக்க தெரியல. அதிமுக போக முடியுமான்னு தெரியல. அதே போல ஓபிஎஸ், அதே போல பிரேமலதா மேடம், இப்படி இருக்கக்கூடிய இன்னும் உதவிகள் இப்படி பல இருக்கு. இவங்களெல்லாம் என்ன செய்ய தெரியாம தடுமாறி நிற்கிறாங்க. ஒரு முச்சத்தில் நின்றுக்கிட்டு இந்த பாதையில போவோமா, இந்த பாதையில போவோமா, இந்த பாதையில போவோமான்னு முடிவெடுக்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் தமிழகத்தினுடைய ஒரு அரசியலை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும். இதுதான் தமிழகத்தினுடைய கட்சிகளுடைய நிலை, இதுதான் என்கிற ஒரு தெளிவை உண்டு பண்ணிவிடும். எனவே இந்த 2026 தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் தமிழகத்துக்கு, தமிழக மக்களுக்கு. 2026 தேர்தலை பொறுத்திருந்து மகிழ்ச்சி. நாளுக்கும்